ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பட்டாணி வச்சு சுவையான கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். வாங்க எப்படி சொல்லுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடலை எண்ணெய் சேர்த்துக்காங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா காயட்டும். காஞ்சதும் பொடியாக நறுக்கின பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு போதும். இப்போ பொடிசாக நறுக்கின வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நமக்கு. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் லைட்டாக வந்து சால்ட் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரம் வந்து வெங்காயம் வதங்கும். கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சைடில் ஒரு பழமான தக்காளி 2 அதையும் அரைச்சிருக்கேன். ஏன் அரைச்சி ஊற்றுறோன்னா அப்போ தான் நமக்கு வந்து கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். அதனால் நம்ம வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். அதையும் அரைச்சிட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடி பிடிச்சிச்சுன்னா லைட்டாக நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து மசாலாலாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் நமக்கு. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக ஊற்றிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இந்த கிரேவி தேவையான தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த கிரேவி தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சைடில் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாலில் வந்து முந்திரியை ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 பல் முந்திரியை அதையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பட்டாணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பட்டாணி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா வேக விடுவோம். நம்ம மூடி வச்சு நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா பட்டாணி நல்லா வெந்துடும். நமக்கு சீக்கிரம் வெந்துடும். பட்டாணி ஊற வச்சிங்கன்னா நமக்கு சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து அரைச்ச அந்த முந்திரி பாலை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நமக்கு நல்லா கெட்டியாக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான பட்டாணி கிரேவி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.